வணக்கம். இப்போ ஹைகோர்ட் அப்டேட் அதை பற்றி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, மாவட்ட நீதிமன்றம் ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் இந்த எம்கட்சி பற்றி பேசுகிறவங்க எல்லாமே ப்ராப்பராக அவங்களுடைய குழுக்கள் டெலகிராமோ வாட்ஸ்அப்போ இல்லை அரட்டையோ ஏதோ ஒன்று அவங்க வந்து ரகசியம் பாதுகாக்கப்படும் தன்மையாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இது காம்படிஷனை கூட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்களும் புரிஞ்சுட்டு எல்லாம் செயல்படுவாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது நம்ம போட்ட அந்த விஷயத்தை இன்னைக்கு காலைல போட்ட விஷயத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையே அவங்க வீடியோ தம்ப்நெயில வேற போடுறது, அதெல்லாம் என்னத்தை சொல்கிறது. நம்ம நினச்சா அந்த வீடியோ ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ணி விட்டு சேனலுக்கு ஏதாச்சும் வார்னிங் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது. அதான் சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு புரியாத தனமாக இருக்குது. அது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அந்த படிக்காத தற்கூரி பைத்தியத்தை கண்டுக்கிறாதீங்க, விடுங்க. ஓகே, என்ன பண்ணுறது, இப்படி தான் பண்ணுவாங்க அறிவு கிட்டவங்க. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஹைகோர்ட் அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ரிவைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு ஞாபகம் இருக்கா, 392 வேகன்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 84 வேகன்சி குறைச்சாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. குறைச்சாங்களா? ஸோ குறைச்சதுக்கு அப்புறமா எந்த இதில் குறைச்சாங்க, சானிட்டரி ஒர்க்கரு அப்புறம் அந்த ஸ்வீப்பர், அந்த போஸ்டிங்கில் தான் 2 போஸ்டிங்கில் உள்ள வேகன்சியை வந்து ரிடியூஸ் பண்ணாங்க, அதாவது குறைத்தார்கள். அப்போ குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு வேகன்சி அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வரணும் பார்த்தீங்களா. அதை நாங்கள் அப்புறம் விடுவோம் சொல்லியிருந்தாங்களே, அதை தான் இப்போ விட்டுருக்காங்க. ரிவைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இருக்குது அப்படின்றத ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஓகேங்களா, இது வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி வந்து அப்டேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்வீப்பரில் 22 வேகன்சி. அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ப்ரியாரிட்டியா நான் ப்ரியாரிட்டியா, ரிசர்வேஷன் எப்படி இருக்குது, விமனா மேலா அப்படின்றத பார்த்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சானிட்டரி ஒர்க்கரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். நீங்கள் பிடிஎஃப் வந்து எம்கசி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இதை பற்றி கால் பண்ணி கேட்குறீங்க, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்றா? அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபார்ம்ன்ற டேபில் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ரெண்டுமே ஒன்று தான். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட சைன் வாங்கணும் அது கேட்குறீங்க. ப்ளூ இங்கு, பிளாக் இங்கு, ரெட் இங்கு, க்ரீன் இங்கு, இந்த 4 இங்கில் சைன் போகிற யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. உங்கள் பக்கத்து வீடோ இல்லை ஏற்ற வீடோ பக்கத்து தெருவோ என்ன ஒரே ஊரோ, அதில் வந்து உங்களை விட வயது கூடுதலான ஒரு நபராக இருந்து அவர் வந்து ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட கூட ஒரு பிளாக் இங்கில் கூட சைன் வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். இதை பற்றி நான் எனக்கு காலே பண்ணாதீங்க எதுவுமே.